ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமும் பதட்டமும் பயமும் உனக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது நான் சொன்ன பிறகும் எதுக்காக அவசரப்படுற? உனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய சில பேர் ஆடுற ஆட்டம் தாங்க முடியல, அவங்க செய்கிற செயல்களை உன்னால பொறுத்துக்கவும் முடியல, அவங்க கொடுக்குற கஷ்டத்தை அனுபவிக்கவும் முடியல. அவ்வளவுதானே உன்னுடைய பிரச்சனை? இது எல்லாமே எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாரு. அவசரப்படாம நான் சொல்றத கவனமா கேட்டு நீ பொறுமையா இருக்கும்போது உன் சார்புல இந்த வராகி அம்மா நான் களமிறங்கி உன் எதிரிகளை ஆட்டம் காண செய்வேன் என் செல்லமே. இதுவரைக்கும் அவங்க ஆடுனதை மட்டும்தானே நீ பார்த்த. இப்போ உன் எதிரிக்கு எதிராக இந்த வராகி அம்மா என் ஆட்டத்தை தொடங்க போறேன். யாரெல்லாம் என்னவெல்லாம் செஞ்சு உன் மனசை நோகடிச்சாங்களோ அது அத்தனைக்கும் அவங்க பதில் சொல்றதுக்கான காலம் வந்துருச்சு. மற்றவர்களின் செயல்களை நினைத்து நீ மன வருத்தம் கொள்ளாதே. உனக்கு ஆதரவா இந்த வராகி அம்மா இருப்பேன்னு சொன்ன பிறகும் உனக்கு ஏன் இந்த பயம்? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் என் மேல விட்டுட்டு இப்போ நம்பிக்கையோட இரு. இந்த நிலை கூடிய சீக்கிரம் மாறும். நீ நிம்மதியா மகிழ்ச்சியா நல்ல ஆரோக்கியமா வாழ்க்கை எப்படி வாழ்றதுங்கிறத மட்டும் யோசி. தேவையில்லாத அவசர துரித உணவுகளை உண்ணாதே. இதற்காகவும் எந்த விஷயத்திலும் அவசரப்படுறதும் தாமதம் செய்வதும் ரெண்டுமே தப்பு. வேக வேகமா அவசரமா பதட்டமா செய்யவும் கூடாது. தாமதமா அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்கவும் கூடாது. எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு நிதானமா கவனமா செயல்ல இறங்கி செய்ய பழகு. எல்லாவற்றையும் உன் நலனுக்காக தான் இந்த வராகி அம்மா சொல்றேன். உன் குல தெய்வமாக, உன்னுடைய வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக, தாயாக உன் வருகைக்காக என் கோயில் வாசல்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கீழ்த்தரமான செயல்களை சில பேர் செஞ்சு அதன் மூலமாக உன்னை கஷ்டப்படுத்துறாங்களே, உன் மனசை புண்படுத்துறாங்களே, ஏன் தான் இப்படி இருக்காங்களோன்னு என்னிடம் கேட்டா அல்லவா? அவங்க எப்படி வேணாலும் பேசட்டும், என்ன வேணா செய்யட்டும், எப்படி வேணா நடந்துக்கட்டும். நீ அமைதியாக வாழ்க்கை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு மன நிம்மதியோட இரு. உன் சார்புல அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்கு எதிரியாக ஆடியவர்கள், உனக்கு எதிராக ஆட்டம் போட்டவங்க இப்போ தலைகீழாக கீழே விழுந்து கஷ்டப்படுறதையும் அடிபடுறதையும் வருத்தப்படுறதையும் துக்கப்படுறதையும் துயரப்படுறதையும் கண் கலங்குறதையும் நீ பார்க்க தான் போற. நீ கஷ்டப்படும் போது உனக்கு யார் உதவலான்னு என்கிட்ட கண்ணீர் விட்டாயல்லவா? கலங்காதே. இந்த வராகி அம்மா நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். பல பிரச்சனைகளை தாண்டி கடந்து வாழ்க்கையை நொந்து கொண்டும் வெந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இனி எல்லாமாக நான் இருந்து நல்லபடியா வாழ வைக்கிறேன். வாழ்வில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே. யார் என்ன சொன்னாலும், தப்பே செஞ்சாலும் செயலேனாலும் நீ எதுக்கும் வேதனை கொள்ளக்கூடாது. அவங்கவங்க என்ன செய்றாங்களோ அதுக்குண்டான கர்மாவே அவங்க அனுபவிச்சுட்டு போக போறாங்க. உன் வார்த்தைகள், நீ கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் யார் மனதையும் புண்படுத்தாம கவனமா பேசு. எப்போதும் நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதற்கான வேலைகளை மட்டும் செய்துவிடு என் செல்லமே. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா இந்த வராகி அம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து நல்லதை செய்து முடிப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அநியாயம் அனைத்தும் விரைவில் சரியாகும். நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம கொஞ்சம் பொறுமையாரு. இந்த வராகி அம்மா உன்னை சோதிக்கிறேன், உனக்கு சோதனைகளை கொடுக்குறேன்னா நீ அவசரப்படாம தைரியமா இருக்கணும். இப்போதைய சூழ்நிலை பற்றி எதையும் யோசிக்காம நீ என்னை மட்டும் நம்பு. ஒன்று நானே நேரில் வந்து உன்னை காப்பாற்றுவேன். அப்படி இல்லைன்னா எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. சோதனைகள் கொஞ்சம் வந்தா வந்து போனா பரவாயில்ல. எப்பவுமே என் வாழ்க்கை சோதனையாக இருக்கிறதே அம்மான்னு தானே என்கிட்ட கேட்ட. மனம் சோர்ந்து போகாதே. உனக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் அனைத்திலும் இருந்து இந்த வராகி அம்மா நான் உன்னை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கேன். அது நேரம் வரும்போது உனக்கு நிச்சயமாக புரியும். இப்போ என்ன, உனக்கு நேரம் சரியில்லை, நவகிரகத்துல பயம் பலம் பிரச்சனை ஜாதகம் சரியில்லைன்னு ஆளாளுக்கு ஏதாவது உன்னை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? அந்த பேச்சே உனக்கு வேண்டாம். அதை பத்தின சிந்தனையே உனக்கு வேண்டாம். உன் மனசுல நேர்மையும் உண்மையும் இருக்கா? நீ உண்மையவே பேசுறியா? கடின உழைப்பையும் முயற்சியையும் செய்றியா? அப்புறம் என்ன, ஜாதகம் கிரகம் நேரம் எதையும் யோசிக்காதே. எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படியும்
வெற்றி உனக்கே கிடைக்கும்படியும் கூட நான் செய்வேன். என்ன நம்புனினா கண்டிப்பா உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என் செல்லமே. சில சமயங்கள்ல வேணும்னா உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே தப்பா நடக்குதோன்ற எண்ணம் உனக்கு வரலாம். ஆனா அப்படி உனக்கு தப்பான நடக்குதுன்ற எண்ணம் வரும்போது கூட நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்து பார்த்தீனா நான் உன்னை பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கேன், பாதுகாத்திருக்கேன்ற உண்மை உனக்கு புரிய வரும். உனக்கு வரவிருந்த பெரிய ஆபத்தையும் பிரச்சனையும் தான் சின்னதா மாத்தி கொடுத்து உன்னை காப்பாத்திருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. என்னை நம்பும் உன்னை நான் எப்போதும் காப்பேன் என் செல்லமே. மனக்கவலையோடும் வருத்தத்தோடும் இருக்கக்கூடிய உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக கொடுப்பேன். உன் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுக்க போறேன். நீ எதையும் எதிர்மறையாக யோசிக்காமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. உனக்கு சாதகமாக எதுவும் நடக்கலைனாலும் இந்த வராகி அம்மா அதை உனக்கு நடத்தி கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை முழுவதும் நன்மையாக நல்ல விதமாக இருக்கும்படி செய்கிறேன். கண்டிப்பா இப்போது நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நிச்சயமா உன்னை மீட்டெடுப்பேன். எப்போதும் பொறுமையை கடைபிடிக்கும் உனக்கு உன் வாழ்க்கையில நானே அற்புதத்தை நடத்துவேன் என் செல்லமே. தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு உனக்கு தெரியும் அல்லவா? எப்பவுமே உன்னால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்தை செய்ய பழகு. நம்ம ஒருத்தவங்களுக்கு இது செஞ்சா நமக்கு இன்னொன்று கிடைக்கும்னு பலனை எதிர்பார்க்காம நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தை கொண்டாலே உன் வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சி அடைய முடியும். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். உன் சொல்லிலும் செயலிலும் உண்மை இருக்கும்போது நீ யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. கண்டிப்பா நீ செய்யறதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்துல உனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். நீ என்ன செஞ்சினா உன் வாழ்க்கை சரியாகும், எந்த பாதையில போனினா உனக்கு வெளிச்சம் கிடைக்கும்னு உனக்கு வெளிச்சத்தின் பாதையை காட்டப் போகிறேன் என் செல்லமே. மெல்ல மெல்ல கூடிய சீக்கிரம் உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுதலை பெற போற. நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்பாக உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுவேன். நீ எப்போதும் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ தயாராக இருந்தினாலே நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன். இப்போதே உன் மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. அனைத்தையும் சரி செஞ்சு நான் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை உண்டு பண்ண போறேன். யாரும் உன் குறைய கேட்கலேனாலும், யாரும் உனக்கு ஆதரவா துணையா பக்கபலமா நிக்கலேனாலும் இந்த வராகி அம்மா உனக்காக உன் பக்கத்திலேயே வந்து நிற்பேன் என் செல்லமே. சில பேர் உனக்கு வேணும், நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம உறவு, நம்ம நண்பர்னு நினைச்சு அவங்களுக்காக எத்தனையோ விதத்துல நீ கஷ்டப்பட்ட, அவமானப்பட்ட. இருந்தாலும் உனக்கு ஒண்ணுன்னு வரும்போது யாருமே உனக்கு துணையா வந்து நிக்கலன்றத நான் பார்த்தேன். நீ யாருக்கும் எந்த குற்றமும் பிழையும் தவறும் செய்யலேனாலும் தர்மத்தின் வழியில் நடக்கிறாயல்லவா? அந்த தர்மமே நிச்சயமா உன்னை வாழ வைக்கும். இனிமேதான் உன் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. உன்னுடைய நல்ல குணத்தையும் மதிப்பையும் அவர்களுக்கு நான் உணர்த்துறேன். நீ எப்போதும் என் மேல ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கன்னு எனக்கு தெரியும். அதாவது வராகி அம்மா, நீங்க சொல்றதையெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நிறைய ஆறுதலும் தைரியமும் சொல்றீங்க. ஆனா நீங்க சொல்றது போல என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் முன்னேற்றமும் வரலன்னு தானே கவலைப்படுறேன். உங்களை மட்டுமே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கனேன்னு நீ என்னிடம் சொல்வது எனக்கு புரிகிறது என் செல்லமே. ஆனா ஒண்ணு, காரணம் இல்லாம இங்க எதுவும் நடக்கல. நீ சோர்ந்து போயிருக்கதாலதான் இப்போது உன்னை தேத்தி நான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கனே தவிர கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு உனக்கான நல்லதை நிச்சயமா நான் நடத்தி கொடுப்பேன். அப்போது நீ புன்னகையோட எனக்கு நன்றி சொல்ல வருவாய் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைச்சு வருத்தப்படாத. உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது இந்த வராகி அம்மா கிட்ட சொல்லிட்டீனா உனக்கான வெற்றி பாதையை நானே உருவாக்குவேன். ஒரு 2 நிமிஷம் உட்காந்து நான் சொல்றத பொறுமையா கவனமா கேட்டு மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டினாலே உன் பிரார்த்தனைகள் நிறைவேற்ற நீ என்ன செய்யணுன்ற தெளிவும் புரிதலும் வந்துவிடும். அதாவது நடக்க வேண்டிய நல்லதை பத்தி மட்டும் யோசிக்கணும். நடந்து முடிஞ்சதையும் என்ன நடக்குமோன்ற கவலையையும் உனக்குள்ள சுமக்க கூடாது. தாமதமானாலும் உன் விருப்பங்கள் நிறைவேறாம போகாது. நீ எதிர்பார்த்த அத்தனையையும் இந்த வராகி அம்மா கண்டிப்பா உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். ஒருத்தருக்கு நீ என்ன செய்யோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும்னு உனக்கு புரியுமல்லவா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நன்மையே செஞ்சு
எல்லாரையும் மகிழ்விக்க தயாராகு. நீ செய்கிற நல்லதை பார்த்து என் மனசும் மகிழ்ந்து குளிர்ந்து போகும். அப்புறம் என்ன, என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன். கூடிய சீக்கிரம் நல்ல ஆயுளோட நீண்ட ஆரோக்கியத்தோட நல்லபடியா உன் வாழ்க்கையில நீயும் உன் குடும்பமும் மனநிறைவோட வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். என் மேல நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தை நடத்தி கொடு தாயேன்னு என்னிடம் கேட்டாய் அல்லவா? அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கான நல்ல நேரம் வந்துருச்சு. இப்போது உனக்கான அந்த மிகப்பெரிய விஷயத்தை நானே நிறைவேற்றி உனக்கு உதவி செஞ்சு உன் நல்ல எண்ணத்துக்கு ஏற்றாறு போல எல்லா நன்மைகளையும் நடத்தி தரப்போறேன். உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை உயரப்போகுது. பல நாட்களாக நீ என்கிட்ட வேண்டி கேட்டது இப்போ கிடைக்குமோ கிடைக்காதோ நினச்சி குழம்பாதே. என் மேல முழு நம்பிக்கை வைத்துதானே அதை என்னிடம் கேட்டாய். கண்டிப்பா உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி நீ கேட்டதையெல்லாம் நிச்சயம் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீயும் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும் என் செல்லமே. எதை நினைச்சும் சோர்ந்து போகாதே. கண்டிப்பா உன் நிலைமை மாறும். நடப்பது அனைத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்துறேன். ஏன் பாதுகாப்புல தான் நீ பத்திரமா இருக்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு கவலைப்படாதே. என்னடா இவ்வளவு காலம் காத்திருக்கணுமான்ற உன்னுடைய எண்ணமும் உன் காத்திருப்பின் வழிகளும் எனக்கு புரியுது. இந்த காத்திருப்பின் பலனாக கூடிய சீக்கிரம் நீ ஆனந்தமான அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத்தான் போற. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் கஷ்டப்படணும்னு கேட்ட உன் கேள்விக்கு நான் வெகு சீக்கிரம் பதில் தருகிறேன். இனிமே உன் வாழ்க்கை எப்போது மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எந்த கவலையும் இல்லாத சந்தோஷமான வாழ்வை நீ வாழுவாய் என்று